இலங்கை ராணுவ அமைச்சக இணையதளத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா குறித்த சர்ச்சைக்குரிய கட்டுரை வெளியானதற்கு அதிபர் ராஜபக்சே வருத்தம் தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடிக்கு ஜெயலலிதாவின் காதல் கடிதங்கள் எந்த அளவுக்கு அர்த்தம் உள்ளவை என்ற தலைப்பில் இலங்கை ராணுவ அமைச்சகத்தின் இணையதளத்தில் அவதூறு கட்டுரை ஒன்று கடந்த வாரம் வெளியானது. தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து அலசி ஆராயும் அந்த கட்டுரையில் மோடி மற்றும் ஜெயலலிதாவை இழிவுபடுத்தும் வகையில் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் கொழும்பில் நிருபர்களை சந்தித்த அதிபர் ராஜபக்சே சர்ச்சைக்குரிய கட்டுரை வெளியானதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி ராணுவ அமைச்சகத்திடம் கேட்டிருப்பதாகவும் ராஜபக்சே அப்போது கூறினார். அவதூறு கட்டுரைக்கு எதிராக தமிழகத்தில் போராட்டங்கள் வெடித்து கிளம்பியதை தொடர்ந்து உடனடியாக அந்த கட்டுரையை ராணுவ அமைச்சகம் நீக்கியதோடு மோடி ஜெயலலிதாவிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பையும் அதே இணையதளம் வாயிலாக கோரியது. பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் தமிழக எம்பிக்கள் இந்த பிரச்சனையை எழுப்பி ஸ்தம்பிக்க செய்தனர். இதையடுத்து இலங்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இலங்கை தூதரை அழைத்து இந்தியாவின் கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் உறுதியளித்தார்.